ஹாய், ஹலோ. நான் உங்கள் சாய். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் நெற்குப்பை. அந்த சிறிய கிராமத்தில் சோமலே நினைவு நூலகம் அப்படின்னு ஒரு நூலகம் இருக்கு. நவம்பர் 4th அது வந்து திரு சோமலே அவர்களோட நினைவு நாள். இவரோட நினைவு நாளை ஒட்டி தான் நான் அந்த நூலகத்துக்கு போய் பார்த்தேன். அந்த நூலகம் ரொம்ப சூப்பர்ங்க. எனக்கு சொல்ல வர்ணிக்க வார்த்தையே இல்லை. இந்த சோமலே யாருன்னு முதல்ல கேட்குறீங்களா? அவர் பேர் சோமலேன்னு நம்ம சொல்றோம். சோம லக்ஷ்மன் அவர் பேரு. பிப்ரவரி 11, 1921 நெற்குப்பையில பிறந்தவர். இவர் தமிழ் அறிஞர், எழுத்தாளர், ஆய்வாளர். இவருடைய பெற்றோர் திரு சோமசுந்தரம் அவர்கள், திருமதி நாச்சம்மை அவர்கள். இவருடைய வாழ்க்கை துணைவியின் பெயரும் அதிர்ஷ்டவசமா திருமதி நாச்சம்மை என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க இவர சோமலே அவர்கள் சமுதாய சிந்தனையாளர். அவருடைய வாழ்க்கையை தமிழ் சமூகத்துக்காகவே அர்ப்பணித்தவர். இவரோட வாழ்நாள்ல பெரும்பகுதியை பொது வாழ்க்கைக்குன்னே அர்ப்பணித்தவர். ரொம்ப புகழ் பெற்றவர். இவருடைய நினைவு நூலகம் தான் இந்த நெற்குப்பையில இருக்கு. இது என்னன்னா, நெற்குப்பை ஒரு சின்ன கிராமம். ஆனா, அங்க அந்த நூலகத்தோட உறுப்பினர்கள கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அந்த ஒரு சிறிய கிராமத்துல அந்த நூலகத்தோட உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்னா, 3654 அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அந்த நூலகர். அங்க இருக்கிற நூலகர் திரு பாஸ்கரன். அவருடைய அந்த நூலக உதவியாளர் திருமதி மீனாள். இவங்க நூலகத்தை நல்லபடியா பராமரிக்கிறாங்கங்க. சூப்பர்பா இருக்கு நூலகம். போய் அந்த லைப்ரரியை நிச்சயமா தவறாம விசிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. நேரம் போறதே தெரியல. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அங்க கணினிக்குன்னு ஒரு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்க கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ஃப்ரீயா குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலெட்ஜை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரீயா இப்படியும் சொல்லி கொடுத்து ஒரு நூலகத்தையும் வைத்து பராமரித்து நமக்கு அறிவு வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் உதவியா இருக்கிறாங்க தெரியுமா? அதாவது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெருசுன்னு. இந்த ஊர் என்னமோ சின்னது தான். அங்கே இருக்க லைப்ரரி சூப்பர். நிச்சயமா எல்லாரும் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா பயனடைய நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பயன்பெறுவது எல்லாருக்கும் நல்லது தானே. இந்த வீடியோ பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் போய் இதை யூஸ் பண்ணிக்கணுமேன்னு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இவ்வளவு நிறைய புத்தகங்களுடன், இவ்வளவு வாசகர்களுடன், பொலிவுடன் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பயன்பெற வேண்டுகிறேன். அன்புடன் சாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.